லவ் எவ்வளவு அழகான ஒரு உணர்வு இல்லை? யாருக்கு தாங்க காதல்னா பிடிக்காது? இல்லை காதலில் விழாத உயிர் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கான்னு? ஆனால் ஒன்றுங்க, காதலில் விழுறதா இருந்தால் எதையும் தாங்குற எதையும் வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதோ இவர் தான், இவருக்கு தான் வேலை. என் ஃப்ரெண்டு தான். மனசுக்குள்ள அம்பிகா பதி தனுஷ் நினப்பு, பெரிய குந்தன் இவர். என்ன யோசிக்கிறான்னு பார்க்குறீங்களா? சார் ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாரு. லவ் சொல்ல ட்ரை பண்ணி பல்பெலாம் வாங்கலைங்க. நான் போய் பேசவே இல்லை இது வரைக்கும். ஆனால் என்கிட்ட லென்த்தாக பேசுவான். அதாவது எப்படின்னா, பத்தி எரியிற அனல் வெயில்ல கடற்கரை காத்துல வர மணலெல்லாம் என் கன்னத்தை பட்டு கிழிக்கிற அந்த நொடியெல்லாம் அப்படி பத்தி எரியிற மாதிரி இருந்துச்சு. ஆனா தூரத்துல இருந்து ஒரு வெள்ளை துப்பட்டா வந்து என் முகத்தை மறைச்சது, என் கண்ணை மறைச்சது. அப்புறம் நான் கண் விடிச்சது என் தேவதையோட முகத்துல. நல்லா பேசுறாப்புல. ஆனா இது எதையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்லி உயிர் எடுத்து இப்ப தூங்க ட்ரை பண்றேன். இவ்வளோ நேரம் பேசுனுக்கிறியே, நீ எங்கடா இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? இவன் தொல்லை தாங்க முடியலைங்க, அதான் டீ கடை கிளம்பிட்டேன். அப்புறம் சாருக்கு நாளைக்கு 26வது அட்டம்ப்ட் ப்ரொப்போஸ் பண்ணுறது. நாளைக்கு Feb 8 ப்ரொப்போசல் டே சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் காலையில். டேய் டேய் டைம் ஆச்சு, எந்திரா. இது ஓகேல காஸ்டியூமு? பிளாக் பிளாக் நல்ல காரியமாக போகும்போது பிளாக் போட சொல்கிறாளே. டீ ஷர்ட்டா? பிளாக் ஷர்ட், பிளாக். இப்போ ஓகேவா? பிளாக் ஷர்ட்டு. என்னடா முடியுது? கலைக்காத. இப்போ பாரு, இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். இவ்வளோ பெரிய பீச்சில் எங்கே போய் தெரியுதுன்னு தெரியலையே. கால் வேறு வலிக்குது. இப்போ என்ன வாடா. டேய், இன்னைக்காச்சும் எல்லாத்தையும் சொல்லிடுறா, சொதுப்பிடாதடா. என் கையில் என்ன இருக்குது? எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. நல்ல பதிலாக பார்த்து சொல்லுமா? சரி போ போ. ஆல் தி பெஸ்ட். டேய், லவ் சொல்றதுக்கு ஏன்டா அவ்வளோ பயப்படுற? பேசாம ஒன்று பண்ணு. அடுத்த வாட்டி அவளை நேரில் பார்க்கும்போது நீ அவ்வளோ மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினச்சிக்க. ஒன்று சுற்றி யாருமே இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்க. கொஞ்சம் பாரம் குறையும். புரியுதா? ட்ரை பண்ணு. அக்ஷயா, ஹாய். சொல்லுங்க. எப்படி சொல்கிறேன்னு தெரிலங்க. தெரியாம மற்றத்தினால நான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தைரியத்தை வர வச்சு என்கிட்ட பேசலான்னு வந்திருக்கீங்களா? ஐயோ அப்பெல்லாம் சாரி சார், சாரிங்க உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தேன். ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு இப்படி ட்ரை பண்ணால் ஓகே, ஆனால் விருப்பம் இல்லாததுக்கப்புறம் இப்படி ட்ரை பண்ணுறது தான் தப்பு. ஸோ இனிமே இப்படி பண்ணாதீங்க. இல்லை புரியலை. என் மனசில் ஒருத்தர் இருக்கார், நான் அவருக்காக தான் இங்கே காத்துட்ருக்கேன். லவ் நினச்சா சிரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ஒன் சைட் லவ், நானும் ஒன் சைட் லவ். ஆனால் என்னன்னா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, நான் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலை. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. அண்ட் இந்த பூமியில் பிறந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரே கதை தான் எல்லோரும் சுவாசிக்கிறோம். உங்கள் மேலே பட்ட கதை தான் என் மேலேயும் படுது. உங்கள் கால் பட்ட இந்த மண்
இந்த பூமியில் உங்கள் ப்ரெசன்ஸ் இதுவே என்ன நிறைய மாற்றிடுச்சுங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. என்ன இருந்தாலும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கலான்னு வரும்போது ஓகே தாங்க. தூரத்துலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நானும் அப்படியே வாழ்ந்துருவேங்க. நான் போகிறேங்க. இது ஏங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்கள் சிரிப்பை மட்டும் தொலைச்சிடாதீங்க. நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். நோன்ற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்றது நம்ம மனசார விரும்புகிற பொண்ணு நம்ம காதலுக்கு நோன்னு சொல்லும் போது தான் தெரியும். மச்சான், என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன்டா. டோன்ட் சேஸ் லவ். வந்தா ஏற்றுக்க, வரலனா பழகிக்க. லவ்வை விட லைஃப் ரொம்ப அழகானதுடா. எல்லாம் புரியுது. அவள் இல்லைன்னு ஆயிடுச்சு, மறந்துட்டேன். அது அங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவ்வளோ மறக்க முடியலடா. யாரு யாரா? இவ தான்டா. நான் உருவாக்குன அவ என் கண்ணுக்கு மட்டும் தெரியல, என் காதுக்கு மட்டும் கேட்குற, நான் மட்டும் உணர்றேன். இவன் என்னால மறக்கவே முடியலடா. மச்சான், நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயத்தை கடந்தோன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை கடந்து வந்துட்டு நினச்சிக்கேன், உனக்காக ஒரு புது லைஃபை காத்திருக்கேன்டா. பட்டிருக்கேன், சொல்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூடா. சரிடா, அழுவாத. ஒரு தலை காதல் கனவே, இது நிஜமாக கூடாதா? உன்னை நேசிக்கும் நானே உன்னுள் வாழக்கூடாதா? என எரிக்கும் பார்வையே, நான் உன்னை ரசித்து பார்க்கிறேன். என்னை விட்டு விலகிறாய், இதயம் கிழிந்து மண்ணில் விழுந்தது. என் உருவம் என்று இங்கே மறையலாம், என் காதல் உன்னுள்ளே மறையலாம், என் காதல் உன்னுள்ளே மலரலாம். காதல் கொடுத்தவ என்று கேட்கிறேன், ஒரு முறை கொடுப்பா என்று தவிக்கிறேன். என் காதல் களங்கும் என்று நினைக்கிறாய், ஒரு நாள் உணர்ந்து நீ
போவாய். உன்னை மறக்க நினைத்து தினமும் உன் நினைவில் மூழ்கினேன். என் காதல் சொன்ன நேரம் நீ முறைச்சு வேலைக்கு போற. உன்னை வேறு கைகளில் பார்க்கும் நொடிகள் எல்லாம் என் கண்ணில் ரத்தம் சிந்ததே. போமா என் உயிர் காதலே, என்னை விட்டு போமா. பாமா நம்ம சேர வழி இல்ல. போமா போமா என் நினைவுகள் விட்டு விட்டு போமா. போமா உன் தோற்றம் போதும், வெகு தூரம் நின்று உன்னை பார்த்து வாழ்வேனே. போமா நல்ல வாழ்வு அது போதுமா. மணி சிரிச்சா போதும், நான் துள்ளி குதிக்கிறேன். மா போ போ போமா. உன் மனதில் இருக்கும் ஒருவனிடம் நீ சொல்லும் ஒரு வார்த்தைக்காக நான் ஏங்கினேன். என் காதல் தோற்றாலும் உன் மேல வச்ச பாசம் தீரல, இன்னும் மனச விட்டு போகல. பார்க்காம பேசாம கேட்காம இருந்தாலும் நீ என்றும் என் உள்ளே இருந்தாயடி. உன்னை குற்றம் சொல்லவில்லை கண்ணே, என் விதி இதுதான் பெண்ணே. உன் கண்ணுக்குள்ள என்ன பார்க்க ஆசைப்பட்ட, ஆனா வேறு ஒருத்தரோட நீயும் சேர இயக்கப்பட்ட. நான் உசுர தர உனக்கு என்றுதான் சொல்லி வச்சேன். உன்னை வேற ஒருத்தனுக்கு தான் நீ எழுதி வச்ச. போமா என் உயிர் காதலே, என்னை விட்டு போமா. பாமா நம்ம சேர வழி இல்ல. போமா போமா என் நினைவுகள் விட்டு போமா. போமா போமா மௌன் தோற்றம் போதும், வெகு தூரம் நின்று உன்னை பார்த்து வாழ்வேனே. போமா நல்ல வாழ்வு அது போதுமா. மணி சிரிச்சா போதும், நான் துள்ளி குதிக்கிறேன். மாமா போ போ மாமா, போ போ மாமா, போ போ மா. அவ போய 6 மாதம் ஆச்சு, இன்னும் போமான்னு பாடிக்கிட்டு இருக்கான். ஜோக்ஸ் அப்பார்ட், காதலே வேணான்னு நான் சொல்லலைங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் காதல் தேவை. ஆனால் அது தேடி போகிற விஷயம் இல்லை, உணரணும். தேட வேண்டியது நம்ம ஆம்பிஷன், கரியர், ஃபேமிலியை பார்த்துக்கிறது, அம்மா அப்பா, லைஃப்பில் நிறைய இருக்குது. சிம்பிளாக சொல்லட்டுமா, நம்மளை பார்த்துக்கிட்டா டைம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ட்ரஸ்ட் இன் யூர் டெஸ்டினி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சில டைமில் காதல் தோல்வியில் தப்பான முடிவு எடுத்துருவீங்க. அப்போது நம்ம தலைவன் குந்தன்னு சொல்கிற மாதிரி தான். யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு காதலிச்சு மனசை உடச்சிக்கிட்டு பேசாமல் கண்ணை மூடி தூங்குறது தான் நிறைய அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டுன்ற மாதிரி ஐஸ் பாக்ஸை தேடி போயிடுவீங்க. எதுக்கு? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களை பற்றி யோசிக்காத ஒருத்தருக்காக உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க. ஆனால் அப்படி வருத்திக்கிறதுனால உங்களை பற்றி யோசிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் விட்டுருவீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்ருங்க, இன்றைக்கி ப்ரொப்போசல் டே. சொல்கிறது உங்கள் உரிமை, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அவங்க உரிமை. இது ரெஸ் ஆகணும். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் ஸ்டில் பட்டிருக்கேன், சொல்கிறேன். உஷாராக இருந்துக்கோங்க.